வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2. ஆனால் சிவகார்த்திகேயன் இதில் இல்லை. கதையில் இருக்கும் ட்விஸ்ட். இயக்குனர் பொன்ராம் இயக்கத்தில் வெளியான வருத்தப்படாத வாலிபர் சங்கம் திரைப்படம் சிவகார்த்திகேயனின் திரைப்பயணத்தில் மிக முக்கியமான படங்களில் ஒன்றாக அமைந்தது. அந்த வெற்றிக்கு பிறகு பொன்ராம் ரஜினி முருகன், சீமராஜா, எம்ஜிஆர் மகன், டிஎஸ்பி போன்ற பல படங்களை இயக்கினார். அவரது சமீபத்திய படமான கொம்பு சீவி திரைப்படத்தில் சரத்குமார் மற்றும் சண்முக பாண்டியன் இணைந்து நடித்திருந்தனர். கடந்த ஆண்டு வெளியான இந்த படம் ரசிகர்களிடையே கலவையான விமர்சனங்களை பெற்றாலும் பொன்ராம் மீண்டும் தனது அடுத்த படத்திற்கான பணிகளில் தீவிரமாக இருப்பதாக கூறப்படுகிறது. அந்த அடுத்த படம்தான் தற்பொழுது பேசுபொருளாக மாறியுள்ள வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 என்ற தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இந்த தகவலில் ரசிகர்களை ஆச்சரியப்படுத்தும் இன்னொரு விஷயமும் இருக்கின்றது. முதல் பாகத்தில் சிவகார்த்திகேயன் கதாநாயகனாக நடித்திருந்த நிலையில் இரண்டாம் பாகத்தில் அவருக்கு பதிலாக நடிகர் ரியோ ராஜ் கதாநாயகனாக நடிக்க இருப்பதாக சினிமா வட்டாரங்களில் பேசப்படுகிறது. தொலைக்காட்சி தொகுப்பாளராக தனது வாழ்க்கையை தொடங்கிய ரியோ ராஜ் இன்று ஹீரோவாகவும் தனது இடத்தை பிடித்திருக்கிறார். தற்பொழுது ராமின் லீலா என்ற படத்தில் நடித்து வரும் அவர் அதற்கு பிறகு பொன்ராம் இயக்கத்தில் இந்த புதிய படத்தில் இணையலாம் என்றும் கூறப்படுகின்றது. மேலும் இந்த படத்தை ரியோ ராஜ் தனது சொந்த தயாரிப்பு நிறுவனத்தின் மூலம் தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதையெல்லாம் கேட்டதும் அப்படியானால் சிவகார்த்திகேயன் இந்த படத்தில் இருக்க மாட்டாரா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. ஆனால் அதற்கான பதில் இன்னும் கிடைக்கவில்லை. காரணம், இதுவரை இயக்குனர் பொன்ராமோ, ரியோ ராஜோ அல்லது படக்குழுவோ இந்த திட்டம் குறித்து எந்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பையும் வெளியிடவில்லை. எனவே தற்பொழுது வெளியாகி வரும் தகவல்களை உறுதிப்படுத்தப்படாத சினிமா தகவல்களாகவே பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியான பிறகே வருத்தப்படாத வாலிபர் சங்கம் 2 உண்மையில் உருவாகிறதா, ரியோ ராஜ் தான் ஹீரோவா அல்லது ரசிகர்களுக்கு இன்னும் ஏதேனும் பெரிய சர்ப்ரைஸ் காத்திருக்கின்றதா என்பது தெரியவரும். ஒரு காலத்தில் ரசிகர்களை வயிறு குலுங்க சிரிக்க வைத்த அந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கம் மறுபடியும் திரைக்கு வந்தால் அதே மாயாஜாலத்தை மீண்டும் நிகழ்த்துமா என்ற எதிர்பார்ப்பு இப்போதே ரசிகர்களிடையே உருவாகி இருக்கின்றது. அதற்கான பதிலை காலம்தான் சொல்ல வேண்டும்.